வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை. ஒரு அழகான குடும்பம். குடும்ப தலைவர் மனைவியை கூப்பிட்டு கேக்குறாங்க, இப்பெல்லாம் மாசம் மாசம் டெலிபோன் பில்லு ரொம்ப அதிகமா வருது, இதுக்கு என்ன காரணம்? நான் அலுவலகத்திலேயே எனது நண்பர்கள் உறவினர்களுக்கு எல்லாம் அங்கே இருந்து கால் பண்ணிடுறேன், நான் இதை பயன்படுத்துறதே இல்ல, இது உன்னுடைய வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. உன்ன மனைவி சொல்றாங்க, நான் இது சுத்தமா தொடறதே இல்ல, என்னோட ஆபீஸ்ல இருந்து தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நான் பேசுறேன், இது நம்ம மகனோட வேலையா தான் இருக்கும், அவன் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்ப பார்த்தாலும் அரட்டை அடிச்சிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மகனை கூப்பிட்டு கேக்குறாங்க. மகன் சொல்றான், என்னோட கம்பெனிலயும் போன் இருக்கு, நான் அங்கே இருந்து தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பேசுறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ இது யாரோட வேலையா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே மகன் சொல்றான், நம்ம வீட்டுல வேலை செய்யற பொண்ணுதான் எப்ப பார்த்தாலும் இந்த டெலிபோனை சுத்தி சுத்தி வரத பாத்துருக்கிறேன், அவளோட வேலையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். உடனே இந்த வேலை செய்யும் பெண்ணை கூப்பிட்டு கேக்குறாங்க. உடனே ஏன் மேல ஏன் கோவப்படுறீங்க, நீங்கெல்லாம் எப்படி வேலை செய்யற இடத்துல இருந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பேசுறீங்களோ அதே மாதிரிதான் நான் வேலை செய்யற இடத்துல இருந்து என்னுடைய நண்பர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் பேசுறேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டவன அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சி, ஒருவரை ஒருவர் பார்த்துக்கிட்டு முழிக்கிறாங்க. நம்ம சாதாரணமா செய்யும் சில விஷயங்கள் நமக்கு அது தப்போ சரியோன்னு தெரியாது, ஆனா அதே விஷயத்த நம்ம கிட்ட சிலர் செய்யும் பொழுதுதான் அதோடைய தாக்கம் நமக்கு அதிகமா புரியும். உங்களுக்கு வந்தா ரத்தம், இதே மற்றவர்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படின்னு கேக்குற மாதிரியே இருக்கு இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க?